இன்று இது 5வது மீட்டிங். ஜனாதிபதி அவர்களோட நாங்க பண்டாரவிலைக்கு போனோம். அதுக்கு பிறகு பொலன்னறுவைக்கு போனோம். அதுக்கு பிறகு ட்ரிங்கோமலிக்கு திருக்குணாமலைக்கு போனோம். இப்ப சம்மாந்துறையிலிருந்து இங்க வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுட அருளோட இந்த எல்லா ஏரியாலையும் வரலாறு கூறிய ஆக பெரிய ஒரு ஜனத்தொகை பண்டாரவேலையில் இருந்துச்சு, பொலன்னறுவையில் இருந்துச்சு, ட்ரிங்கோல் இருந்துச்சு, சம்மாந்துறையில் இருந்துச்சு. இதுல காரணம் இலங்கையில் உள்ள எல்லோரும் இந்த நாட்டை நாம் 5 வருஷத்துக்கு ரூல் பண்ண வேண்டது திரு ரணில் விக்ரமசிங்க டிசைட் பண்ணி இல்லாங்க. அதுக்கு ஒரு காரணம் உள்ளது. ஏன் 2022 எங்க நாட்டு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு காரணமாயிர நேரம் அதை பாரம் எடுக்கிறதுக்கு பல பேரை கேட்டுக்கொண்டோம். முதலாவதாக யாரோட கேட்டோம்? திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை. அவர் இதில் நாங்க கையடிக்க மாட்டோம், நாடு என்ன நடந்தாலும் காரியம் இல்ல, ஏண்ட ஃபியூச்சரை காட்டி கொடுக்க இயலாது, எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்க இயலாது விட்டு ஓடிட்டாங்க. ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி அனுர குமார திசாநாயக்கையும் பாரம் எடுக்க இயலான்ட்டாங்க. ஆனால் நாங்க பேய்த்து எங்க பிரசிடென்ட் சென்ன நேரம் அந்த டைம் அவருக்கு ஒரே ஒரு உறுப்பினர், அவர் அத எந்தவித தயக்கமும் இல்லாம பாரம் எடுத்தாங்க. பாரம் எடுத்து இன்னும் முன்னுக்கு செஞ்சு கொண்டு போச்சலைக்கு அவட ஊட்ட நெருப்பு வைத்தாங்க. அவட லைப்ரரி கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 புக், அவருக்கு ஆக முக்கியமானது அதுதான், அதே இல்லாம ஆக்கி போட்டாங்க. அவருடைய காரியாலயத்துக்கு போய்த்து அதே பாரம் எடுத்தாங்க. அவருடைய மந்திரைக்கு போய்த்து அதே பாரம் எடுத்தாங்க. அவரை பயமுடுத்தி இதை செய்யக்கூடாது, பங்களாதேஷ் மாதிரி ஒரு நாடா இதை மாத்தி பலையில் இதை கையெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் யோசிச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தையில எந்தவித தயக்கமும் இல்லாம எந்தவித பயமும் இல்லாம இந்த பாரம் எடுத்து நாட்டை இன்று கட்டி எழுப்பி உள்ள ஒரே லீடர் ரணில் விக்ரமசிங்கன்றத நாங்க பயம் இல்லாம சொல்லணும். அந்த டைம் உங்களுக்கு தெரியும், 2022 4ஆம் மாசம் 4ஆம் தேதி எனக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் பாரம் எடுக்க சொன்னாங்க. 13 மணி நேரம் லைட் வட்டுறாங்க. 5-6 நாள் நாங்க இருக்கணும். என்னதுக்கு? எங்கட பெட்ரோல் எடுத்துக்கொள்றதுக்கு. டீசல் இல்ல, உரம் இல்ல. மாபெரும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இலங்கை இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்றோ இதை பாரம் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி விட்டுட்டு நாட்டோட வெளிக்கு போகணும். ஆனால் நாங்க அந்த டைம் எங்கட கட்சியை மறந்து யூஎம்பியில லீடரா உள்ள திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை தேர்வு எடுத்து செஞ்சு கொண்டோம். அதுதான் நாங்க செஞ்ச ஆக பெரிய அமல். லாஸ்ட் 3 இயராக அவர் வந்ததுக்கு பிறகு அந்த டைம் எங்கட சென்ட்ரல் பேங்க்ல வரை இருந்தது தெரியுமா? மினிஸ்டர் 20 மில்லியன், ஒருத்தருக்கு ஒரு டாலர் கூட இல்ல. ரூபி டாலர் 400 ரூபாய். டூரிஸ்ட் வாரது 7 லட்சம். இன்றைக்கு அப்படி இருக்குது. போலின் எல்லாத்தையும் இல்லாமக்கி இருக்கிறோம். டாலர் 400 300 ரூபாய்க்கு விழுந்திருக்குது. 20 மில்லியன் இருந்த எங்கட ரிசர்வ் இன்றைக்கு 6 பில்லியன் ஆயிருக்குது. 7 லட்சம் டூரிஸ்ட் வந்தது, இன்றைக்கு 23 லட்சம் வராங்க. அப்படி என்றால் பெரிய ஒரு நோயில் இருந்த இலங்கைய அந்த நோயிலிருந்து காப்பாத்தின ஒரு டாக்டர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். நாங்க யாருக்காவது சோமில்லாம ஒரு டாக்டர்கிட்ட போய்த்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போச்சல்லைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு விளங்குறால் எங்கட நோய் சோமாய் கொண்டு போறேன்னு சொல்லி டாக்டரை மாத்திர ஒரு வேலை செய்வாங்களா? அப்படி செய்யறா எங்கட தலையை கொஞ்சம் செக் பண்ணணும். அப்படி ஒன்றுதான் இந்த நடக்கிறது. அந்த டைம் இதுக்கு கையடிக்க இயலாதவங்க, அந்த டைம் இதை செய்ய இயலாதவங்க இப்ப வந்து கொண்டு கேட்கிறாங்க, ஏன் சஜித் பிரேமதாசைக்கு நம்ம 5 வருஷம் இருக்க இயலாது? சஜித் பிரேமதாசோட தகப்பன் திரு பிரேமதாஸ் அவர்கள் 1993
இம்பீச் பண்ண டைம், தோஷாபியோக கொண்ட டைம் அவரை பாதுகாத்தவர் தான் திரு ரணில் விக்ரமசிங்க. அப்படி பாதுகாத்து அவரை மவன பொலிட்டிக்ஸுக்கு கொண்டவரும் திரு ரணில் விக்ரமசிங்க. 1993 அவங்க திரு பிரேமதாஸ் அவர்கள் மர்டர் பண்ண டைம் அந்த ஃபேமிலியை பாதுகாத்து, கவர்மெண்ட்டை பாதுகாத்து, பார்ட்டியை பாதுகாத்தவர் தான் திரு ரணில் விக்ரமசிங்க. அப்படி உள்ள லீடருக்கு விரோதமாக ஒரு 5 வருஷம் பொறுத்து இருக்கிறதுக்கு அவருக்கு இயலாதா? அப்படின்னா என்ன காணுது? அவருக்கு நாடு இல்ல முக்கியம், அவருக்கு அவர்தான் முக்கியம். இக்கட்டான நிலைமையில நாட்டை பாரமடிக்க இயலாது. ஆனால் நாடு கொஞ்சம் முறைக்கு வரகு எல்லைக்கு அவருக்கு கொஞ்சம் பேஷன்ஸால நிக்கோமே இயலாது. இவருக்கு இந்த நாட்டை செய்ய முடியுமா? நீங்க கண்டிருப்பீங்க, அவர் சொல்றாரு, நான் எப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள எஜுகேஷனை மாத்த போறாங்களாம். என்ன செய்யறாங்க? 10,195 ஸ்கூல் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்களாம்? ஃபாரின்ல உள்ள பெரிய பில்லியனியர்ஸ் பேசி அவங்க ஸ்கூல்ல சமைச்சு கொடுக்க போகலாம். அப்ப இலோன் மஸ்ட பேசி உங்களோட சம்பந்துரை ஸ்கூல்ல சமைக்க போப்பாரு. சக்கிராவை ஸ்கூல்ல சமைக்கிறதுக்கு ரொமேனியால பேச போறாரு. யாரு வருவாங்க? தலுள்ள பேச்சா இது. அங்கிருந்து செல்றானுங்க டாலர் கொண்டுறதுக்காக சிலோன்ல எல்லாருக்கும் $500 மாசத்துக்கு போட்டு செல்ல வேணுமா? அப்படி அதை போடாட்டி எம்பசடர் மாற அனுப்புறாங்களாம். அவங்கள்ட்ட செல்லி அதை போடுறதுக்கு இல்லாட்டி எம்பசடர் திருப்பி அனுப்புறாங்களாம். அடே என்ன கதை இது? சவுதி அரேபியால கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்க. எம்பசடருக்கு போய் விட்டு தட்டி $500 போட்டு செல்லுமா? முதலாவது அங்க ஒர்க் பண்ற சில ஹவுஸ்மேட் மாருக்கு கொடுக்கிறதே $200. அவன் எப்படி $500 போட போறான்? இந்த மாதிரி ஒரு ஆருக்கு நீங்க நாட்டை கொடுத்தால் எப்படி இருக்கும்? நாட்டை கொடுப்பீங்களா? அப்ப யாரு கொடுக்க போறீங்க? ரணில் விக்ரமசிங்கக்கு. அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்லணும். நேத்து நான் கண்டன் அனுரகுமார திசாநாயக்க மேனிஃபெஸ்டோ கொண்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவங்க சொல்றாங்க 5ஆம் வகுப்புல இல்ல ஸ்காலர்ஷிப் இல்லாமக்கி 9ஆம் வகுப்புல வைக்கிறாங்களாம். 5ஆம் வகுப்புல இல்ல ஸ்காலர்ஷிப் 9ஆம் வகுப்புல வைக்கிறாங்களாம். அதுக்கு பிறகு சொல்றாங்க இந்த பொகுரு பாசல் சொல்லி கிளஸ்டர் ஸ்கூல், இந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல் எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து ஒரு ஸ்கூல்ல ஒரு மேத்ஸ் டீச்சர் இல்லாட்டி அவரை அடுத்த ஸ்கூலால கொண்டாட ஒரு முறை உண்டு. இப்ப சொல்றாங்க அவரோட மேனிஃபெஸ்டோல. அங்க இது சொல்றாங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி கொண்டாடுறாங்களாம். அது 1980 ஒயிட் பேப்பர் எஜுகேஷன்ல திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 43 வருஷத்துக்கு முதல் சென்னதை தான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க சொல்றாங்க. அதுக்கு விரோதமா செஞ்சவங்க. அப்ப அவர் 43 வருஷத்துக்கு பின்னாலதான் ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறாங்க. அதனால இந்த டைம்ல இதேங்கான கூட பேச மாட்டேன். என்ன கேட்டால் நேரம் கழிஞ்சிருக்கிற காலத்தார 2 விஷயம் மட்டும் சொல்லணும். திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதை பாரமெடுத்த நேரம் என்ன ஃபைரிங் மினிஸ்டராக வந்து சேர்ந்துக்கோங்கன்னு கேட்ட டைம் 3 விஷயம் சொன்னாங்க. பொருளாதாரத்தை மட்டும் கட்டி எழுப்பி போதாது, எங்கட நாட்டில் வாழ்ற சிங்கள முஸ்லிம் தமிழ் எல்லா மக்களுடைய அத்தனை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்களுக்கு இடையில ஒத்துமை உண்டாக்கணும் முதலாவது சொன்னாங்க. 3வது ஒரு இன்னும் முக்கியமான சொன்னாங்க, இஸ்லாமிய நாடுகளோட எங்களோட உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் சொன்னாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்து கொண்டிருக்க சொல்லிக்கு உங்களுக்கு விளங்குது. எங்க நாட்டில் பொருளாதாரம் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. ஆனால் அதுக்கடையில கூட சில்ட்ரன் ஆஃப் காதா ஒரு ஃபண்ட் ஒன்று உண்டாக்கி காதால வாழக்கூடுற அந்த பிள்ளைகளுக்காக $1 மில்லியன் கவர்மெண்டால கொடுத்தோம். உங்களோட எடுத்து இன்னும் $1 மில்லியன் கொடுத்தோம். $2 மில்லியன் நாங்க அனுப்பிக்கிறோம். மீண்டும் காதால யுத்தம் ஒழுங்கிறதுக்கு பிறகு இலங்கையால் ஒரு ஸ்கூல் ஒன்று சமைச்சு கொடுக்கிறதுக்கு நாங்க அண்டர்டேக்கிங் கொண்டு கொடுத்திருக்கிறோம். நியூயார்க்ல உள்ள யுஎன்ல இஸ்ரேலி பிராக்டிஸ் கமிட்டியை ஹெட் பண்ற ஸ்ரீலங்கன் யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ். அதனால நேத்து போயினாத்து நாங்க கண்டன் என்னமோ சொல்றாங்க. அவங்க சஜித் பிரேமதாசோட பேசி ஒரு முதலாவது கோரிக்கை வந்து பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளணுமா. நாங்க 1988 பலஸ்தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப அவங்க ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அடே கொஞ்சம் வாசிச்சு பார்த்து கதைங்களே முழு வேணும்னா போய் ஓட் பண்ணுங்க.
இரண்டாவதாக முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு பொய்ய சொல்றாங்க. என்ன? ஜெருசலத்துல நாங்க ஒரு கொன்சுலேட் ஒன்று உண்டாக்கிறீங்களாம். அட இருந்த கொன்சுலேட்டை மூடினோம், நாங்க புதுசா உண்டாக்கல. அதனால நாங்க எல்லாத்திலையும் பலஸ்தீனிய மக்களுக்காக உலகத்துல முஸ்லிம் நாடுகளை தவறினால் குரல் கொடுக்கக்கூடிய ஆக பெரிய முதலாவது நாடு தான் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு பிறகுள்ள நாடு இலங்கை நண்டு மிச்சம் சந்தோஷத்துடன் நான் செல்லணும். அதுக்கு காரணம் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எந்தவித துவேஷமும் இல்லாம, எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லா மனுஷரையும் ஒன்று மாறி பார்க்கணும் சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்றவர் தான் எங்கட பிரசிடென்ட். அதனால அந்த மாதிரி ஒரு லீடரை நீங்க இந்த ஒரு 5 வருடம் வச்சு கொண்டால் இந்த நாட்டை கட்டி எழுப்பலாம். உங்களுக்கு விளங்குது? இந்த எலெக்ஷன்ல ஜாதி மதபேதத்தை பத்தி ஒருத்தரும் பேசுறாங்க இல்ல. என்ன காரணம்? காரணம் 2.5 வருஷமாக எந்தவித மதபேதமும் இல்லாம, எந்தவித ஜாதி பேதமும் இல்லாம இலங்கையில வாழ்ற அத்தனை பேரும் இலங்கை பிரஜைகள் என்று சொல்லி ஒரே முறத்துல அவர் அதை சிந்திக்கிற காலத்தால எல்லாரும் அந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. 2வது காரணம், எங்கட காக்கமார் 2 பேரும் கேபினெட்ல இல்ல. இருந்தால் சும்மா உள்ள போறவங்களோட வம்பு உண்டாக்கி கொண்டு ப்ராப்ளம் உண்டாக்கி கொள்வாங்க. அதனால இதை நாங்க மாத்தோடுமா? ஒன்று மட்டும் சொல்லணும், இந்த இக்கட்டான நிலைமையில இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போறதுக்கு ஏண்டிய ஒரே தலைவர் அல்லாவின் கிருபையால திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். நீங்க அவருக்கு ஓட் கொடுக்காம வேறொருத்தருக்கு ஓட் கொடுத்தால் இன்னும் ஒரு 6 மாசத்துல எப்படியும் அவருடைய கையிலேயே இது வந்து விழும். அந்த டைமுக்கு அவர் பாரம் எடுக்க மாட்டார். அதனால நீங்க எல்லாரும் ஓட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கொள்றோம். 2வது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, இது பிரசிடென்ட் தேர்வு எலெக்ஷன். நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு பள்ளிக்கு ஒரு மௌலவியை கொன்ற செல்லைக்கு நீங்க எவ்வளவு யோசிக்க பாக்குறீங்க? அப்படின்னு சொன்னால் நாட்டிட தலைவர் அந்த டைமுக்கு நீங்க ஒண்ணு மட்டும் தான் பார்க்கணும். இருக்கிற 3 பேர்லயும் இதை செய்யக்கூடியவர் யாரு? வேற வேற காரணத்தை வச்சு ஓட் பண்ண போவானோம். பிரசிடென்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த டைம்ல உள்ளவங்களை பார்த்து நீங்க ஓட் பண்ணுங்க. இதுல நாட்டுல ஆக முக்கியமான தலைவரை டிசைட் பண்ற இந்த ஓட்ல திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அவருடைய சின்னம் என்ன? கேஸ் சிலிண்டருக்கு ஓட் பண்ணி இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.